Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீ வர்மா பிசிஆர் மெஹனில் சூரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஒரு வெட்டிங்க்கு ஜெயம் ரவி அண்ட் கெனிஷா அவர்கள் ஒன்றா வந்திருந்தாங்க. கோல்டன் கலர் ட்ரெஸ்ஸில் 2 பேருமே ஜோடியாக வந்திருந்தாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆர்த்தி அண்ட் ரவி அவர்களோட டிவோர்ஸ்க்கான காரணம் இவங்க தான் அப்படின்ற ஸ்பெக்குலேஷன்ஸ் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா பெருசாக எந்த விதமான இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. 2 பக்கமுமே சைலன்ஸாக தான் இருந்தது. லீகல் ப்ரொசீடிங்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்தது. அந்த வகையில் இந்த வீடியோ காலையில் ஒரு வெட்டிங்க்கு 2 பேரும் ஜோடியாக வந்ததுக்கு நிறைய பேர் நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. காமெண்ட்ஸ்லையுமே நிறைய பேர் என்ன இவங்க 2 பேர் ஒன்றா வந்திருக்காங்க அப்படின்ற அளவுக்கு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ ஆர்த்தி அவர்கள் ஒரு பிரஸ் ரிலீஸ் அவங்களோட சோஷியல் மீடியாவில் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக கேப்ஷனில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபார் மை சன்ஸ் நான் பேசுகிறேன், இது நான் பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. 1 வருஷமாக நான் ரொம்ப நாளாக சைலன்ஸில் இருந்தேன். அந்த சைலன்ஸ் தான் என்னை சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருந்தது. நான் வீக்னால சைலண்ட்டாக இல்லை, மோர் தென் தட் எனக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னு தான் இருந்தேன். அவ்வளோ தூரம் அக்யூசேஷன்ஸ் என் மேலே விழுந்தது, நிறைய அலிகேஷன்ஸ் என் மேலே விழுந்தது. நான் அது எல்லாமே பொறுத்துட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா ட்ரூத் அப்படின்றத கண்டிப்பாக வெளியில் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். எனக்காக நான் இப்போ பேசலை, ஆனால் என்னோட பசங்களுக்காக நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். இப்போ சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம், கூடவே ஒரு கேப்ஷனுமே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ரியாலிட்டி நிஜமாக நான் சொல்லியே ஆகணும், அது வேற தான். இன்னுமே எங்களோட டிவோர்ஸ் ஆன் கோயிங்காக தான் இருக்குது. எனக்காக நின்ன ரவி அவர்கள் 18 வருஷமாக இன் லவ், லாயலிட்டி அண்ட் பிலீஃபோடு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் ஒரு ப்ராமிஸாக கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. பல நாளாக இது ஒரு மாதிரி என்னோட மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு மினிட்டுமே எல்லாமே சைலண்ட்டாக தான் இருந்தது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு இமோஷ்னல் சப்போர்ட் இல்லாமல் தான் நான் இருந்தேன். நாங்கள் ஒன்றா கட்டின வீடு என்கிட்டேருந்து இப்போ பறி போயிடுச்சு. நான் கோல்ட் டிகர், அதாவது நான் காசுக்காக இப்படிலாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அலிகேஷனுமே எனக்கு நிறையவே வந்துச்சு. அது எல்லாமே உண்மையே இல்லை. நான் பர்சனலாக சொல்லணும்னா நான் கால்குலேட்டிவாக இருந்ததில்லை. நான் லவ் அண்ட் ட்ரஸ்டோட தான் இருந்தேன். நான் என்றைக்குமே அந்த லவ்வை ரெக்ரெட் பண்ணதே இல்லை. ஆனால் இந்த லவ் வீக்னஸாக மாறும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னோட பசங்க 10 வயசு 14 வயசு, அவங்களுக்கு செக்யூரிட்டி தான் வேணும். இந்த மாதிரி ஷாக்கிங் இன்சிடென்ட்ஸ் அவங்க லைஃப்பில் வரவே கூடாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு சைலன்ஸ் எங்கள் லைஃப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபுட்டேஜஸ்லாம் பார்க்கும்போது எங்களோட சைலன்ஸ் ஒரு ஷேக்கன் அப் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நிறைய லீகல் கிளாஸஸ் பற்றி அவங்களுக்குலாம் சுத்தமாக புரியாது, ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன பசங்க. ஆனால் நிறைய அன்ஆன்சர்ட் கால்ஸ், நிறைய மெசேஜஸ்லாம் ரிப்ளை இல்லாமல், சில மெசேஜஸ்க்குலாம் அவங்க கொடுக்குற பதில்கள்லாம் பதிலே இல்லை. சம்டைம்ஸ் ரொம்பவே ஹர்ட் ஆகும். இன்னைக்கு நான் ஒரு வைஃபாக பேசலை, நான் ஒரு மதராக பேசணும் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா என்னோட பசங்களுக்கு நியாயம் வேணும். கண்டிப்பாக பப்ளிக் லைஃப்பில் ரோல்ஸ் ரீப்ளேஸ் ஆகலாம், ஆனால் உண்மை என்றைக்குமே மாறாது. அண்ட் முக்கியமாக தயவு செஞ்சு எல்லாருமே என்னை எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு கூப்பிடாதீங்க. ஏன்னா இன்னும் லீகல் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு தான் இருக்குது. அது வரைக்கும் பேஷன்ஸ், சைலன்ஸோட நான் போராடிட்டே தான் இருப்பேன். இது வெஞ்சன்ஸ் இல்லை, ஆனால் ஒரு அம்மாவா நான் கண்டிப்பாக என் பசங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக ஃபைட் பண்ணியே ஆகுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு கோவத்தோடையும் ஒரு ஏக்கத்தோடையும் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் அழமாட்டேன், நான் கத்த மாட்டேன், கண்டிப்பாக உண்மை ஜெயிக்கும். உங்களையே கூப்பிடுற, உங்களை அப்பான்னு கூப்பிடுற பசங்க, அவங்களுக்காக நான் என்றைக்குமே நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரெஸ் ரிலீஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஷேர் பண்ணதுலேருந்து நிறைய பேர் ரவி மேலே அலிகேஷன்ஸ் அண்ட் அக்யூசேஷன்ஸ் வச்சுட்ருக்காங்க. ஆனால் ரவி சைட்லேருந்து எந்த விதமான எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் வரல. லீகல் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு தான் இருக்குது. இது பொறுத்திருந்து பார்க்கணும்.
R. Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மெஹனில் சூரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.